Okay, joint entrance examination page open ஆயிடுச்சு. JEE Main 2026 session is live. Registration 25, exam 26. Okay, so registration click பண்றோம். Steps to apply online. Register yourself for the above mentioned examination. Already registered candidate. So இதில் நம்ம எங்கே போகணும்? New registration. So new registration click பண்ணுறோம். மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன், அடுத்தது என்னது அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பெர் செஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் இன் இந்தியா. ஜென்ரல் மெயிலுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தால் மேல் ஸ்டூடெண்ட்டுக்கு 1000 rupees, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 800. அவுட் சைட்ஸ் இந்தியா கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5000, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4000. ஓபிசி அவங்களுக்கு மேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 900, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 800. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேர்த்துக்குமே 500. தேர்ட் ஜெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500. ஸோ இது பிஇ பிடெக்கு ஆர் பிஆருக்கு, பி பிளானிங்க்கு. பேப்பர் 1 இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2A பிஆருக்கு, பேப்பர் 2B பி பிளானிங். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஜென்ரலுக்கு மேல் 2000, ஃபீமேலுக்கு 1600, எஸ்சி எஸ்டிக்கு 1000. தேர்ட் ஜெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இது அப்படியே கேட்கலாம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 எல்லாம் கடைசியாக பார்த்துட்டு வந்துடுவோம். லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க? கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா என்னென்ன பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ please read the instructions carefully and give your consent for below mentioned declaration. Declaration tick பண்ணிட்டோம். Click here to proceed. Proceed கொடுத்த உடனே லோட் ஆகுது. பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சா? ரைட். நேம் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், டைப் பண்ணிக்கிறோம். ஸோ நேம் லிதிஷ் கே, கேபிட்டல் லெட்டரில் பண்ணணும். லிதிஷ் கே. அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி வி, KRISHNAMURTHI. ஸ்பெல்லிங் சொல்லிவிட்டு நீங்கள் டைப் பண்ணலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடக்கூடாது. இனிஷியல் வி. அம்மா பேர் ஜெயமாலினி, ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். ஜெயமாலினி கே. இந்த இடத்துல ரைட் இது வரேன் கரெக்டாக ஜெயமாலினி. இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட்ஸ் டேட் ஆஃப் பர்த் 19/6 ஜூன், இயர் 2009, ஜெண்டர் மேல். ஸோ கன்ஃபார்ம் பர்சனல் டீட்டெயில்ஸ் மறுபடியும் இப்போ நம்ம என்னென்ன பண்ணோமோ அதே கொடுக்கணும். டைப் பண்ணலாம். லிதிஷ் கே. அடுத்தது கன்ஃபார்ம் ஃபாதர் நேம் கிருஷ்ணமூர்த்தி, ஸ்பெல்லிங் கரெக்டாக ஐ வரணும். கிருஷ்ணமூர்த்தி கேபிட்டல் லெட்டர், இனிஷியல் வி. ஓகே. கன்ஃபார்ம் மதர் நம்பர் ஜெயமாலினி. ஓகே. டேட் ஆஃப் பர்த் 19/6/2009. ஸோ கன்ஃபார்ம் ஜெண்டர் மேல். ஸோ இது முடிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு இது கொடுத்த டீட்டெயில்ஸு, பேர், அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த்து, கன்ஃபார்ம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. 2 தட்டி கொடுக்குறோம். அட்ரஸ் கேட்குறாங்க. உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை நம்ம என்ன பண்ணலாம், போட்டுடலாம்.
174 ஈஸ்ட் ஸ்ட்ரீட் திம்மபுரம்னு இருக்கு. 174 ஈஸ்ட் ஸ்ட்ரீட் திம்மாபுரம். ஓகே, ஆப்ஷனல் பாண்டியங்குப்பம். பாண்டியன்குப்பம், right. Locality East Street, Thimapuram, பாண்டியன்குப்பம், கள்ளக்குறிச்சி. Country India. இந்தியா செலக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது ஸ்டேட். ஸ்டேட் வந்து என்னது? தமிழ்நாடு. ஓகே, கொடுத்தாச்சு. லோட் ஆகுது. ப்ளீஸ் என்டர் டீடைல்ஸ் கேர்ஃபுல்லி as question paper medium and exam cities are based on the state of your address. Please read the information bulletin. ஸ்டேட்டை கரெக்டாக கொடுக்க சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் கொடுத்தாச்சு, தமிழ்நாடு. டிஸ்ட்ரிக்ட், ஸோ டிஸ்ட்ரிக்டு கள்ளக்குறிச்சி. பின்கோடு சொல்லு. 606-204. ஓகே, இமெயில் அட்ரஸ் anandababu2009@gmail.com. confirm mail. phone number 989, கேர்ஃபுல்லாக போடணும், 4991-840. கன்ஃபார்ம் மொபைல் நம்பர். ஸோ மறுபடியும் அதே போடுங்க, 9894991840. கான்டாக்ட் நம்பர் ஆப்ஷனல். நம்பர் 7305741169. ஓகே, சேம் அஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் கிளிக் பண்ணிவிடுங்க, ஒரே அட்ரஸில் இருந்தோம்னா. ஓகே, சூஸ் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்ட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங்ஸ். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 லெட்டர்லேருந்து 13 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதில் கண்டிப்பாக 1 அப்பர் கேஸ், அதாவது ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு லோயர் கேஸ். இதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒன்று இருக்கலாம், அதிகபட்சமாக நம்ம எத்தனை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். 1 ஸ்பெஷல் கேரக்டர், அட்டு, ஆஷு, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து நம்ம இது யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய பேர், அட்டு, நம்மளுடைய பிறந்த வருஷமே போட்டுக்கோங்க, பாஸ்வேர்டு மறக்காது. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லதீஷ், அட்டு 2009. ஸோ இதை நம்ம பேர், பிறந்த வருஷம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்பயுமே மறக்காது. ஸோ அதனால் அது யூஸ் பண்ணிக்கலாம். லதீஷ் at 2009. ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா, வெரிஃபை பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி கொஷின். சப்போஸ் அந்த பாஸ்வேர்டு எனக்கு மறந்து போச்சு அப்படின்னா, இதில் ஏதாச்சும் ஒரு கொஷின்
நம்ம பாஸ்வேர்ட் நீங்கள் கேட்கும் பொழுது இந்த கொஷின்ஸ் கேட்கும். அந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது கொடுத்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்துடும். என்ன கொஷின் சூஸ் பண்ணலாம்? ஃப்ரீக்வெண்ட்லி விசிட், ஃபஸ்ட்டு ஸ்கூலு, ஃபேவரட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் நம்மளுக்கு பிடிச்ச கலர் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. என்ன கலர்? ஸ்கை ப்ளூ. ஸ்கை ப்ளூ. ஓகே. என்டர் கேப்சா. இங்கே என்ன இருக்குது? 1 கேபிட்டல் B கேபிட்டல் P 076. 1 பார்த்தீங்களா தப்பாக கொடுக்குறோம். 1 கேபிட்டல் B கேபிட்டல் P கொடுத்தாச்சு. 076 சப்மிட் கொடுக்குறோம். எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ இது ஓடிபி கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கொடுத்துருக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. நம்மளுடைய பேர், அப்பா பேர் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த்து, நம்மளுடைய அட்ரஸ் கொடுத்துருக்கக்கூடியது, மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் 2 நம்பரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஃபேவரட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இதை சொல்ல மாட்டாங்க. செக்யூரிட்டி ஆன்சர் வந்து நம்ம ஸ்கை ப்ளூன்னு கொடுத்தோம், ஆனால் இங்கே சொல்ல மாட்டாங்க. பாஸ்வேர்டும் இதில் வெளியில் வராது. ஸோ அதெல்லாம் சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம எல்லாமே என்ன பண்ணணும்? டிக் பண்ணிடணும். ஸோ டிக் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அட்ரஸ், ஜெண்டர். இமெயில் ஐடி ஒரு நிமிஷம் வெரிஃபை பண்ணிக்கோமா. இங்கே இருக்குது இமெயில் ஐடி, தான் இங்கே இருக்குது, anandababu2009@gmail.com. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் டிக் கொடுத்துட்டேன். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்? ஐ அக்ரி கொடுக்குறேன். என்னால் எல்லாமே வெரிஃபை செய்யப்பட்டதுங்கிறதான் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி டு வெரிஃபை மொபைல் நம்பர். ஃபோனுக்கு ஓடிபி போகும். ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஓடிபி கிளிக் பண்ணுறோம். எஸ். ஸோ இப்போ ஓடிபி போயிடும். ஓடிபி வந்துச்சுன்னா இங்கே 6 டிஜிட்டில் வரும். அந்த 6 டிஜிட் நம்பர் இங்கே போட்டோம்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓடிபி வந்துருச்சு. 874901 6 டிஜிட்டில் வரும். 901. ஸோ சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுக்குறோம். ஸோ இப்போ அடுத்தது நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சது. நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர். ஸோ மொத்தம் 3 ஸ்டெப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் 3 ஸ்டெப்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஃபீஸ் பேமெண்ட்டும் அப்ளிகேஷன் ஃபார் வியூ அது இருக்குது. ரைட். ஸோ கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கக்கூடியது அடுத்த ஸ்டெப்பு. நம்மளோட அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? அப்ளிகேஷன் நம்பர் 12 டிஜிட்டில் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அடுத்த ஸ்டெப்ஸ் போகலாம். அடுத்த ஸ்டெப் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லோட் ஆகுது பேஜு. ஆஹா, எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்குது, டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ், ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ், ரெஜிஸ்டர் அப்பார் ஐடி, எக்ஸாமினேஷன் சிட்டிஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப், டாக்குமெண்ட் அப்லோட், ஃபைனல் சப்மிட். மொத்தம் 12 ஸ்டெப்ஸ் இருக்குது. 12 ஸ்டெப்ஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணக்கூடியது. ஸோ செகண்ட் ஸ்டெப் தான் கொஞ்சம் வேலைப்பாடு அதிகமாக இருக்குது. ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் போயிடலாமா? ரெண்டாவது பர்சனல் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்குதுன்னு பார்ப்போம். கேண்டிடேட்ஸ் நேம் நம்ம அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால மறுபடியும் அதே இங்கே வந்துருச்சு. ஒன்ஸ் வெரிஃபை மட்டும் பண்ணிக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி ஜெயமாலினி. நேஷ்னாலிட்டி இங்கே கொடுத்தோம், மறுபடியும் இங்கேயும் கேட்குறாங்க. இந்தியன்.
என்ன கேட்குறாங்க, 12th state UT from where 12th equivalent past appearing. ஸ்டேட் நீங்கள் 12th எந்த ஸ்டேட்டில் படிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு கொடுத்துருவோம். அடுத்து கேட்டகிரி. ஸோ கேட்டகிரி அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய கம்யூனிட்டி குறிக்கும். ஜென்ரல், ஓபிசி, எஸ்டி, எஸ்சி. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் வேறு, ஜென்ரல் வேறு. இதில் இந்த ஓபிசி அப்படிங்கிறதுல பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். அதுவும் நான் கிரீமி லேயர் அப்படிங்கிறத வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிசி எம்பிசி போட்டுக்கலாம். ஸோ கேட்டகிரியில் எம்பிசி. ஸோ எம்பிசி அப்படிங்கும்போது ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் நம்ம எதில் போட்டுக்கலாம்னா ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படிங்கிறதே போட்டுடலாம். கன்ஃபார்ம் கேட்டகிரி கேட்குறாங்க. மறுபடியும் ஓபிசி என்சிஎல் அப்படின்னா நான் கிரீமி லேயர். அதாவது இதற்கு முன்பு எந்த விதமான அரசு பணிகள்லையோ இல்லை அரசு சார்ந்த உதவிகளோ பெற்றதில்லை, அந்த மாதிரி வரும். ரைட். Do you have a valid and live category certificate issued by an authorized government office? இருக்கு. ஒன்று கையில் வச்சுருந்தா எஸ்என் கொடுத்துடலாம், இல்லைன்னா ஐ ஹாவ் அப்ளைட் பட் வெயிட்டிங் ஃபார் த சர்டிஃபிகேட். நம்ம வெயிட்டிங் கொடுத்துருவோம். ஓகேவா, வெயிட்டிங் இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வெயிட்டிங் கொடுத்துடலாம். கேட்டகிரி சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் ரெசிப்ட் நம்பர். நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன பண்ணணும், நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கேட்கும் அப்படின்னா, எஸ் கொடுத்தோம் அப்படின்னா கேட்டகிரி சர்டிஃபிகேட் ஐடி அப்படிங்கிற அப்படியே மாறிடுச்சு பாருங்கள். நம்பர் கேட்காம, அந்த ஒப்புகை சீட்டுடைய நம்பர் கேட்காம கேட்டகிரி சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் கேட்குது. அப்ளிகேஷன் ரிசிப்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, டிஎன் ஒரு ஹைஃபன், அடுத்தது நம்பர்ஸ் 620251133 டேட் ஆன் விச் இட் இஸ் அப்ளைடு. தேதி கேட்குறாங்க. என்ன தேதி, 13/11 இருக்கு. ஸோ தேதி போட்டுடலாம் 13, இந்த ஸ்லாஷ் போடுங்க, 11 ஸ்லாஷ் போட்டு 2025. ஓகே. நேம் ஆஃப் த அத்தாரிட்டி வேர் அப்ளைடு ஃபார் கேட்டகரி சர்டிஃபிகேட். நேம் ஆஃப் த அத்தாரிட்டி வேர் அப்ளைட் ஃபார் கேட்டகரி சர்டிஃபிகேட். ஸோ நேம் ஆஃப் த அத்தாரிட்டிங்கிறது நம்மளது வருவாய்த்துறையால் வழங்கப்படும் சொல்லிட்டு அந்த ஒப்புகை சீட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஆர் ரெவென்யூ ஒரு ஹைஃபன் போட்டு ஒப்புகை சீட்டில் இந்த நம்பர் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. 115. ஆர் யூ டயாபெட்டிக், உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை. பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அர்பன் ஆர் ரூரல். ரூரல்ங்கிறது கிராமப்புற பகுதி, அர்பனுங்கிறது நகர்பகுதி. ஸோ நம்ம கிராமப்புறம். ஆனுவல் ஃபேமிலி இன்கம், ஸோ 1,00,000க்குள்ளே தான், விவசாயம் சார்ந்து இருப்பதனால் 1,00,000க்குள்ளே போட்டுக்கலாம். மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் செல்ஃப் ஸ்டடி போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம எங்கேயும் கோர்ஸ் போய் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ மீடியம் ஆஃப் ஸ்கூலிங் இன் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் எந்த மீடியம்னு கேட்குறாங்க. தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா, என்ன உங்களுடைய லாங்குவேஜோ அது போடணும். தமிழ். ஓகே, தமிழ் கொடுத்தாச்சு. ஸோ கேப்சா 8743B9 8743B9. Save and next confirm. Are you sure you want to submit this section அப்படின்னு கேட்குறாங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். சப்மிட் திஸ் செக்ஷன் எஸ் கொடுக்குறோம். ஸோ லோட் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த செஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது மொதல் 2 இது முடிச்சிட்டோம். சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பர்சனல் டீட்டெயில்ஸ் முடிச்சாச்சு. அடுத்தது டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ் இருக்குது. டிசபிலிட்டி
பிடபிள்யூடி, பிடபிள்யூபிடி. ஸோ அந்த ஹேண்டிகேப்டு அவங்க ஃபிசிக்கலி அந்த இதில் வரும். ஸோ அது இல்லை. ஸோ நோ கொடுத்துட்டு நோ கொடுத்தீங்கனாலே அது கன்ஃபார்ம் ஆகிடுது. கேட்குறாங்க கேப்சா செக் பண்ணணும். G6 கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. இதை கரெக்டாக பார்த்து கொடுங்க. 0க்கும் ஓவுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது 0. சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. எஸ். அடுத்த பேஜுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்த பேஜில் சூஸ் ஐடென்டின்னு இருக்குது. ஸோ நம்மள்ட்ட என்னென்ன ஐடி கார்டு இருக்குது, இதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆதார், டிஜிலாக்கர், இந்தியன் பாஸ்போர்ட் நம்பர், பேன் கார்டு நம்பர். ஸோ இதில் ஆதார் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதும் ஆதார் வெரிஃபிகேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஆதார் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கு, கேண்டிடேட்ஸ் நேம் வந்திருக்கு. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஐ வாலண்டரிலி அக்ரி டு ஷேர் மை சைல்டு ஆதார் நம்பர். இந்த ஆதார் நம்பர் ஷேர் பண்ணுறது எங்களுடைய முழு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட ஒரு இது கேட்குறாங்க. கேட்டுட்டு அதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஆதார் நம்பரை டைப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஆதார் நம்பர் 480470178275. ஸோ கன்ஃபார்ம் கேட்குறாங்க. 480470178275. So system will not allow to change name after Aadhaar authentication. ஓகே, ஓடிபி வரும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது பார்ப்போம். V44 capital R20. சப்மிட் கொடுப்போம். பேஜ் சப்மிட் ஆதார் டீட்டெயில்ஸ் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணது. ஓகே கொடுப்போம். ஓடிபி போகும்னு நினைக்கிறேன். ஓடிபி சென்ட் டு 1169. ஆதாரில் எந்த ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோமோ அந்த நம்பருக்கு இப்போ ஓடிபி போயிருக்கும். ஸோ ஓடிபி நம்ம இப்போ இது பண்ண போகிறோம். ஸோ ஓடிபி 845920. கேப்சா கொடுக்குறோம். X4Q824. ஓகே, வெரிஃபை பண்ணுதா? வெரிஃபை பண்ணுது. பேஜ் லோட் ஆகுது. என்ன சொல்லுது? ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு வித் ஆதார் 19/11/2025 டேட் வந்திருக்கு. ஸோ ஆதார் கார்டு நம்பர், நேமு, ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் விழுப்புரம்னு இருக்குது. அது இப்போ கள்ளக்குறிச்சியாக பிரிச்சுட்டாங்க. ஸோ நம்ம கள்ளக்குறிச்சியில் வந்துடுவோம். ஓகே, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், டியூ ஹேவ் அன் அப்பார் ஐடி. அப்பார் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துடலாம். நோ கொடுப்போம். அப்பார் ஐடி கன்ஃபார்மாக தேவையா அப்படின்னா இல்லை, இருந்தால் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது எதுக்கு? பேப்பர் 1, பேப்பர் 2A, பேப்பர் 2B. இதில் நம்ம எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம்னா பேப்பர் 1 BE பிடெக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணலாம். செஷன் 1 அப்ளை பண்ண போகிறோம். கொஷின் பேப்பர் மீடியம் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழ் மீடியம் இதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கிலீஷில் கொடுத்துட்டீங்கன்னா கொஷின் பேப்பர் இங்கிலீஷ்லேயே வந்துடும். ஸோ எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள். தமிழ்நாடு. ஃபஸ்ட்டு சிட்டி, நம்மளுக்கு பக்கமாக என்னென்ன சிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம கள்ளக்குறிச்சிக்கு பக்கமாக கள்ளக்குறிச்சியே இருக்குது. ஓகே, வெரி குட். போன வருஷம்லாம் கள்ளக்குறிச்சி கொடுக்கல, ஜேஇக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க.
ரைட், மறுபடியும் தமிழ்நாடு. கள்ளக்குறிச்சி இல்லைன்னா கள்ளக்குறிச்சி சரௌண்டிங் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது சேலம் கொடுப்போம். ஓகே, அடுத்தது தமிழ்நாடு சிட்டி. இந்த பக்கம் போனால் சேலம், இந்த பக்கம் வந்தால் விழுப்புரம். ஸோ அதனால் விழுப்புரம் கொடுப்போம். அடுத்தது உங்கள் டிஸ்ட்ரிக்டை சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அடுத்த பக்கமாக போயிட்டு வர்றதுக்கு பக்கமாக இருக்கும். விழுப்புரம் கொடுத்தாச்சு. அடுத்தது வேலூர், திருவண்ணாமலை, திருப்பூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தேனி, தஞ்சாவூர், சேலம், ராமநாதபுரம். சரி, நாமக்கல் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் சென்டர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் எங்கே கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட் அல்லது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் எழுத விருப்பப்படுறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அப்போ ஆக்குபேஷன் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே அக்ரிகல்ச்சர். ஸோ அதனால் என்ன கொடுக்கலாம், அக்ரிகல்ச்சர் கொடுத்துருவோம். அம்மா என்ன பண்ணுறாங்க, இல்லையே. ஃபாதர் கார்டியன் குவாலிஃபிகேஷன், அப்பா என்ன படிச்சிருக்கிறாங்க, 7th அப்படிங்கும் பொழுது இங்கே மெட்ரிகுலேட் இருக்குது, கிராஜுவேட் இருக்குது, போஸ்ட் கிராஜுவேட், டாக்டரேட் இருக்குது. ஸோ நம்ம இல்லிட்ரேட் கொடுத்துடலாம். அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க, விவசாயம், அக்ரிகல்ச்சர் கொடுத்துருவோம். அம்மா என்ன படிச்சிருக்காங்க, 9th அப்படிங்கக்கூடியதும் இங்கே மெட்ரிகுலேஷன் தான் இருக்கும். அதுவும் அங்கே என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் வரும். ஸோ அதனால் அதுவும் இல்லிட்ரேட்டே கொடுத்துருவோம். அடுத்தது கேப்சா. ஹச்சு நல்லா பாருங்கள், இப்போ இதுதான் ஹச்சு. ஃபஸ்ட்டு இருக்கிறது 0, ரெண்டாவதாக இருக்கிறது ஓ. ஸோ இந்த 0க்கும் ஓக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். ஹச்சு 0O181, ஹச்சு 0O181 கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுப்போம். எஸ் கொடுத்தாச்சு. ஓகே, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குது. குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணிட்டீங்களா, பாஸ் பண்ணிட்டோம். எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, இயர் ஆஃப் பாசிங் ஆர் இயர் ஆஃப் அப்பியரிங் கேட்குது. இயர் ஆஃப் பாசிங் 10th 23 4 23 24 கல்வியாண்டில் 10th முடித்தோம். 24 25 25 26 +2. ஸோ அப்போது 24 மார்ச் 24 நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், 10th பாஸ் பண்ணியிருக்கிறோம். டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கார்னரில் போட்டிருப்பாங்க. ஸோ எந்த வருஷம் பாஸ் பண்ணோம், ஏப்ரல் 24ன்னு இருக்குது. ஸோ 24 போட்டுருக்கிறோம். குவாலிஃபையிங் எக்ஸாம் 10th ஆர் ஈக்குவலண்ட். பிளேஸ் ஆஃப் ஸ்கூல், உங்கள் பள்ளி எங்கே இருக்குது, ரூரல் அர்பன் நினைக்கிறேன். ஸோ நம்ம ரூரல் கொடுத்துருவோம், கிராமப்புறம் அப்படிங்கிறதுனால. டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல், நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்களா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா, எய்டட் ஸ்கூலில் படிச்சிங்களா, ஏகலைவாவா, கேந்திரிய வித்யாலயாவா. ஸோ எந்த டைப்பில் படிக்கிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட், ஸோ நம்ம ஸ்டேட் தான் கொடுக்க போகிறோம். தமிழ்நாடு. டி ஏன்னு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்துடும், கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட். இப்போ நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோம், கள்ளக்குறிச்சி. டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடா, ஐயோ டிஸ்ட்ரிக்ட்னா கள்ளக்குறிச்சி. எங்கே இருக்குது கள்ளக்குறிச்சி. ஸோ இப்போது கள்ளக்குறிச்சி கொடுப்போம். இல்லை அப்படின்னா கள்ளக்குறிச்சி தான் இருக்குது. அடுத்து ஸ்கூல் போர்டு, இதை கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். ஸ்கூல் போர்டு அஸ்ஸாம் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், பீகார் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஸோ இப்போ நம்ம 10th எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன், இதுதான் நம்ம. ஸோ இதை கொடுத்துருக்கலாம்.
செகண்டரி எஜுகேஷன். ஓகே, ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருவீங்க. ரிசல்ட் மோடில் என்ன கேட்குறாங்க, பர்சன்டேஜாக மார்க்னால் நம்மளது பர்சன்டேஜ் தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம்னா வேலை முடிஞ்சு. என்ரோல்மெண்ட் நம்பர் ஆர் ரோல் நம்பர் பாருங்கள், பர்சன்டேஜ் கொடுத்த உடனே டோட்டல் மார்க் எவ்வளோதுன்னு கேட்குது. ஸோ 10th டோட்டல் மார்க் வந்து எவ்வளவு, 500. நம்ம எடுத்த மார்க் 10th எவ்வளோக்குன்னு 409. ஸோ இப்போ மார்க்ஸ் வந்து பர்சன்டேஜில் அதுவே கன்வெர்ட் பண்ணிக்குது. ஸோ எவ்வளோ மார்க் கொடுத்தோம் அப்படின்னு 91.8% மார்க் அதுவே எடுத்துக்குது. ஸோ ரோல் நம்பர் 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய ரோல் நம்பர்னே இருக்கும். ஸோ அதை பார்த்து கீழே கொடுத்துக்கலாம். 3613641. ஸோ மொத்தம் 7 டிஜிட்டில் இருக்குது உங்களுடைய ரோல் நம்பர், மார்க் ஷீட்டில் இருக்குது. ஓகே, ஸ்கூல் காலேஜ் அண்ட் நேம் அட்ரஸ். ஸ்கூல் காலேஜ் அப்படிங்கக்கூடியதும் மார்க் ஷீட்லேயே இருக்கும். பள்ளியின் பெயர், நேம் ஆஃப் த ஸ்கூல்னு இருக்கும். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெருமங்கலம், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க. நம்ம ஷார்ட்டாக எழுதிக்குவோம், GHSS பெருமங்கலம். கள்ளக்குறிச்சி. ஓகே, பின்கோடு கேட்குறாங்க, அட்ரஸ் பின்கோடு. பின்கோடு என்ன, 606-204. ஓகே, அடுத்தது இப்போ பண்ணது 10th. இப்போ அடுத்தது பண்ண போகிறது 12th அல்லது அதற்கு சமமான இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. பாஸ் ஸ்டேட்டஸ். இப்போ அப்பியர் பண்ணுறோம், நம்ம இன்னும் 12th பாஸ் பண்ணல, இப்போ தான் படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா அப்பியரிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இயர் ஆஃப் பாசிங், அப்பியரிங் அதுவே வந்துடும் நினைக்கிறேன். அதுவே வந்துடும், நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். குவாலிஃபையிங் எக்ஸாம் செலக்ட். இப்போ நம்ம என்ன படிக்க இது பண்ணுறோம், எந்த இப்போ இதில் படிச்சுட்ருக்கோன்னு சொல்லிட்டு கேட்கும். நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி ஹையர் செகண்டரி கோர்ஸ் வெக்கேஷன் எக்ஸாமினேஷன். ஸோ இதை அப்படியே தெளிவாக படிச்சுட்டே வாங்க. இதில் எனி பப்ளிக் ஸ்கூல் போர்டு யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் இன் இந்தியா ஆர் எனி ஃபாரின் ஆர்கனைசர் அஸ் ஈக்குவலேஷன் 10+2 சிஸ்டம் பை அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ். இல்லை அப்படின்னா சீனியர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஓப்பன் ஸ்கூலிங் வித், அதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம எங்கே 10+2 படிக்கிறோம். இன்டர்மீடியட் ஆர் 2 year ப்ரீ யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் கிடையாது. ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன், ஜென்ரல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன், ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் 2 year போஸ்ட் ஜாயின்ட் சர்வீஸ் விங் த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி கிடையாது. ஸோ இதில் நம்ம எதை கிளிக் பண்ணணும், இதில் லாஸ்ட்டில் பாருங்கள், the final examination of the 10+2 system conducted by any recognized central state board such as Central Board of Secondary Education, New Delhi, Council for Indian School Certificate Examination, New Delhi, etc. State board 10+2 சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அது இருக்குது. ஸோ அப்போ அதனால் நம்ம எதை பண்ணோம், இதை கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகேவா. அடுத்தது பிளேஸ் ஆஃப் ஸ்கூல். ஸோ மறுபடியும் ரூரல் அர்பன், நம்ம கிராமப்பகுதி ரூரல்னு கொடுத்துக்கலாம். பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் ரூரல் டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் ஆகுமான்னு பண்ணுறது. டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல் காலேஜ், என்ன ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல். அடுத்தது குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட். ஸ்டேட் வந்து என்னது, நம்ம தமிழ்நாடு. ஒரு அரை மணி நேரத்து வேலை தான், டக்குன்னு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட், இது அப்டேட் ஆகலை. ஸ்டேட் தமிழ்நாடுங்கிறது ஓகே ஆனால் தான் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஓகே ஆகும். பாருங்கள் ஆயிடுச்சு. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்துடும், கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி. ஸ்கூல் போர்டு ரிசல்ட் மோட்.
ஸ்கூல் போர்டு என்னங்குது? ஸ்கூல் போர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் போர்டு இப்போ தான் நம்ம பண்ணுறதுனால அது தேவையில்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், என்ரோல்மெண்ட் நம்பர், ரோல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், என்ரோல்மெண்ட் நம்பர். ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ரோல் நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம அப்ளிகேஷன் நம்பரே கொடுத்துருவோம். ஏதோ ஒரு நம்பர் கொடுக்கணும். 26031090961. இதை நம்ம இப்போ ஜெய் அப்ளிகேஷன் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் மறுபடியும் கொடுக்குறோம். ஏன்னா 12th நம்பர் வரல அப்படிங்கிறதுனால. ஸ்கூல் அண்ட் காலேஜ் நேம் என்ற அட்ரஸ் என்ன கொடுத்ததே தான். GHSS பெரு மங்கலம் கள்ளக்குறிச்சி, பின்கோட் 606204. அடுத்தது கேப்சா G2L447. G2L447. Save and next. கன்ஃபார்ம் பண்ணுறோம். லோட் ஆகுதா? லோட் ஆகுது. ஓகே, 7 முடிச்சிருக்கிறோம். அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், ஆர் யூ ட்வின் அண்ட் போத் அப்ளைங் ஃபார் JEE மெயின். நீங்கள் ட்வின்ஸான்னு கேட்குறாங்க. அப்படி ட்வின்ஸாக இருந்தாலும் 2 பேருமே சேர்ந்து எக்ஸாம் எழுத போகிறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ட்வின்ஸ் கிடையாது. பிளேஸ் ஆஃப் பர்த்து இந்தியா, ஸ்டேட்டு தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் கள்ளக்குறிச்சி, டிஸ்ட்ரிக்ட் கள்ளக்குறிச்சி இல்லை. அப்போ கள்ளக்குறிச்சி இல்லைன்னா விழுப்புரம். நான் விழுப்புரத்தில் தான் நான் கள்ளக்குறிச்சி பிரித்தாங்க. ஸோ அதனால் விழுப்புரம் கொடுத்துடலாம். கேப்சா 25E8G5. 25G5 E8G5 இங்கே போட்டுருவோம். E8G5. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஷியோர் கன்ஃபார்ம் கொடுக்குறோம். அடுத்த பேஜ் லோட் ஆகுது. அடிஷனல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டடா. கண்ட்ரி கோடு இந்தியா, மொபைல் நம்பர் 91 ஆரம்பிக்கும். ஸோ மொபைல் நம்பர் 9894991840. இமெயில் அட்ரஸ் aanandababu@gmail.com. எல்லாமே கேபிட்டல் லெட்டர் இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கேப்சா கீழே இருக்கிறத பார்த்து அப்படியே கரெக்டாக டைப் பண்ணுங்க. ஒருத்தர் ஓடிபி வரும்னு நினைக்கிறேன். 37 கேட் ஓடிபி. ஆமாம், இப்போ கொடுத்தோம்னா இந்த 2 இதுக்குமே மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி போகும். மொபைல் நம்பர் ஷுட் நாட் பி சேம் அஸ் கிவன் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ப்ளீஸ் இன்புட் அனதர் மொபைல் நம்பர். ஆமாம், இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங்கில் ஒரு நம்பர் கொடுத்தோம் இல்லையா, அந்த நம்பரை மறுபடியும் கொடுக்கக்கூடாது. ஸோ வேறு நம்பர் கொடுப்போம்.
ஓகே, இது என்னது? ஓவா ஜீரோவா? ஜீரோ இல்லை, ஓ ஏ 6169. Get OTP. Email should not be same as the given time of registration. Please input another email ID. Right. ஸோ இப்போ எமர்ஜென்சி கான்டாக்ட் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பருமே வேறு வேறு. ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 2 மெயில் ஐடி வேணும், 3 ஃபோன் நம்பராவது வேணும். ஃபோன் நம்பர்ஸ் இருந்தால் போதும். ஸோ அப்போது இன்னொரு மெயில் ஐடி கொடுப்போம். இது ஏன் இத்தனை போடுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங் போட்டதே மறுபடியும் போட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ரைட். 5Q6749. கெட் ஓடிபி. ரெண்டுமே புதுசு. ஓடிபி சென்ட் டு த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. ஓடிபி வந்துருச்சு. ஒன் டைம் பாஸ்வேர்ட் ஃபார் மொபைல். ஸோ மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மொபைல் இதில் கொடுங்க, மாற்றி போட்டுறாதீங்க. 0. ஒன் டைம் பாஸ்வேர்ட் ஃபார் இமெயில். இமெயிலுக்கு வந்து இருக்கக்கூடியது 77449. ஓகே கொடுத்துட்டோன்னா வெரிஃபை அண்டு நெக்ஸ்ட்டு. வெரிஃபை அண்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸ். வெப்கேம் வேணுமா? ஸோ லைவ் கேமரா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கணும். லைவ் ஃபோட்டோ கேட்குறாங்க. லைவ் ஃபோட்டோனா இப்போ நீங்கள் நார்மலாக கேமராவில் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறோமோ அந்த ஃபோட்டோவை இங்கே அப்லோட் பண்ணி பிடிச்சி அப்படியே அப்லோட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அப்லோட் ஃபோட்டோகிராஃப், ரெஃப்ரெஷ் கேப்சர் ஃபோட்டோ. ஓகே, இந்த கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கக்கூடியதை லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி கேமராவில் ஃபோட்டோ பிடிச்சி அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அதை நீங்கள் பண்ணும் பொழுது வெப் கேமரா இருக்கணும், இல்லைன்னா கேமரா இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப்பில் நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக தான் இருந்துச்சு. அடுத்தது டாக்குமெண்ட் அப்லோடில் என்னென்ன கேட்குதுன்னு பார்ப்போம். டாக்குமெண்ட் அப்லோட். டாக்குமெண்ட் ஃபோட்டோகிராஃப் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஃபைல்ஸ் போயிட்டு ரித்தீஷ் ஃபோட்டோ அப்லோடு ஒரிஜினல் அப்டேட் கொடுத்துக்கலாம், அல்லது அப்லோடுன்னு இருக்கும். அப்டேட் கொடுத்துக்கலாம். கிளிக் ஹியர் டு வியூ அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ். அப்டேட் ஆகுது. வெயிட் பண்ணுவோம். அப்டேட் ஆயிடுச்சு. அடுத்தது சிக்னேச்சர். மறுபடியும் இது பண்ணிவிட்டு சிக்னேச்சர் சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் ஒரிஜினல் கொடுக்குறோம். அப்டேட். ஓகே, சூஸ் ஃபைல். ஃபைல்ஸ்க்கு போகிறோம். ரித்தீஷ் மார்க் ஷீட். பிடிஎஃப் தானே இருக்கும். டென்த்து மார்க் ஷீட். சூஸ் ஃபைல். ஃபைலில் 300 கேபிக்குள்ளே இருக்கணும். அப்லோட். அப்லோட் ஆகுது. சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட். முடிஞ்சது. ஓகே கொடுத்தா அடுத்த பேஜ் வருது. ஸோ இப்போ இது 3மே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். கீழே என்டர் கேப்சா கேட்குது. 2Y5740. 2Y5740. கரெக்டா? கரெக்டு. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஃபைனலி கிட்டத்தட்ட 80% ஒர்க் முடிச்சிட்டோம். நம்ம அப்லோட் ஆகுது. ஓகே, ஃபைனல் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் இதெல்லாம் வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஒன்ஸ் சப்மிட்டட் நோ சேஞ்சஸ் வில் பி அலௌட் இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம். சப்மிட் கொடுத்துட்டோன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, லிங்க் ஸ்டார்ட் பண்ணலாம். லித்தேஷ், டேட் ஆஃப் பர்த்து, அப்பா பேர், அம்மா பேர், ஸ்டேட்டு, கம்யூனிட்டி, இன்னும் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கலை, நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான நம்பர், யார் கொடுக்குறவங்க, இது எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்தது எல்லாமே இப்போ மறுபடியும் வரும். செல்ஃப் ஸ்டடி செஷன் 1 அப்ளை பண்ணுறோம். கொஷின் பேப்பர் மீடியம் தமிழ், இது நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் வேணுமா இங்கிலீஷ் மீடியம் வேணுமாங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது டிஸ்ட்ரிக்ட் நம்ம எக்ஸாம் சென்டர் எங்கே கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு கள்ளக்குறிச்சி, அப்புறம் சேலம், அப்புறம் விழுப்புரம், நாமக்கல். இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ணது எல்லாமே வரும். ஒன்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு வேக வேகமாக அப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டே வாங்க. பார்த்துட்டு வந்துட்டு நம்மளுடைய ஃபோட்டோ, நம்மளுடைய கையெழுத்து, நம்மளுடைய மார்க் ஷீட் அங்கே வரும். ஸோ நம்ம இப்போ எடுத்த ஃபோட்டோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நேம் கரெக்டாக இருக்குது, அப்பா பேர் கரெக்டாக இருக்குது, அம்மா பேர் கரெக்டாக இருக்குது, ஜெண்டர் கரெக்டாக இருக்குது, அடுத்தது கேட்டகரி கரெக்டாக இருக்குது, பிடபிள்யூடி கிடையாது, கொஷின் பேப்பர் மீடியம் தமிழ் கரெக்டாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்குது, ஸ்டேட் 12th எங்கே படித்தோம், எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் நான் கொடுத்தது கரெக்டாக இருக்குது, எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கரெக்டு, மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து என்னவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணுறோம், ஒரு டெக்ளரேஷன் கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டு எஸ் கொடுக்குறோம். சப்மிஷன் ஆகிடும். சப்மிட் ஆகிடுச்சு, ஆகுது. ரைட். ஃபீஸ் பேமெண்ட் மட்டும் இப்போ பெண்டிங்காக இருக்குது. எடிட் அப்ளிகேஷன் ஃபார்ம், யுவர் இமெயில் ஐடி எட் டு பி வெரிஃபைடு. இப்போ உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஃபீஸ் பே பண்ண முடியும். ஸோ இமெயில் ஐடி ஓடிபி போயிடுச்சு, இப்போ அதை என்ட்ரி பண்ணுறோம். கேப்சா இமெயில் ஐடி தானேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். 6NE137 கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் கெட் ஓடிபின்னு கொடுத்த உடனே இப்போ இமெயில் ஐடிக்கு ஓடிபி போயிருக்கும். இமெயில் ஐடி செக் பண்ணுங்க, வந்திருக்கான்னு பாருங்க. சிக்ஸ் டிஜிட் ஓடிபி, 6 ஓடிபி வந்திருக்கும். ஓடிபி சப்மிட் பண்ணிட்டோம், வெரிஃபை கொடுக்குறோம், வெரிஃபை ஆகுது. ஓகே, டன். யுவர் இமெயில் ஐடி இஸ் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, அடுத்தது ஃபீஸ் பேமெண்ட். 2 ஸ்டேஜ் முடிச்சிட்டோம். ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் யூ வில் நாட் ஏபிள் டு எடிட் ஃபீல்டு அப்ளிகேஷன். ஸோ ஃபீஸ் பேமெண்ட்டு 900 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பே பண்ணணும். ஸோ பே பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துலாம். பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ், ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் தான் இருக்குது. ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட். ஓகே, இதில் கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன பேமெண்ட் வருதுன்னு மட்டும் பார்த்துக்குவோம். எஸ்பிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ வச்சு பண்ணிக்கலாம், அது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ இப்படி போயிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுக்குறோம். கொடுத்துட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐன்னு இருந்துச்சு இல்லைங்களா, அதில் பாருங்கள் இங்கே யூபிஐன்னு இருக்குது. ஸோ யூபிஐ கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபோன்பே, ஜிபே வருமா? ரைட், இங்கே பாருங்கள் இப்போ யூபிஐ கோடு இருக்குது, கியூஆர் கோடு இருக்குது. இந்த கியூஆர் கோடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கியூஆர் கோடு வந்துடும். இப்போ நம்ம ஃபோனில் இருந்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபீஸ் வந்துடும். ஃபீஸ் கட்டிட்டோம் அப்படின்னா ஃபைனல் சப்மிஷன் முடிஞ்சது. ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் பேமெண்ட் பண்ணலை. ஸோ மெத்தட் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை உங்களுக்காக இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்து காமிச்சிருக்கோம். ஓகே, ரைட். இதை நம்ம அப்புறமேட் பண்ணிக்குவோம், இப்போ வேண்டாம். கேன்சல் டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எது மட்டும் பெண்டிங்காக இருக்கும், ஃபீஸ் பேமெண்ட் மட்டும் பெண்டிங்காக இருக்கும்.
லிதேஷ், your transaction has been failed, click here to home. நம்ம பேமெண்ட் பண்ணலை, என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்த்தோம், அவ்வளோதான். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 99% முடிஞ்சது. பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதுவும் சக்ஸஸ் ஆகிடும். டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணால் நம்ம கிட்டத்தட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள், ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் நம்ம தெளிவாக போட்டிருக்கிறோம், பாருங்கள், பார்த்து நீங்களே இது பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் மட்டும் கேமராஸ் இருக்கக்கூடிய லேப்டாப் ஒரு வெப் கேமராவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், நம்மளே பண்ணிக்கலாம். நன்றி, பை பாய்.